உங்க ராசி அதிபதி 6ஆம் இடத்துல பாருங்க, வேலை உத்தியோகஸ்தானத்துல போய் பலமா உட்காந்துருக்காரு. அப்ப நல்ல வேலையை இப்ப கொடுத்த பாப்பார். கண்டிப்பா இந்த 45 நாள் கொடுக்க பாப்பார். அந்த வைகாசி மாசம் முடியறதுக்குள்ள உங்களுக்கு வேலை உத்தியோகம் வரணும். ஃபர்ஸ்ட் நம்ம ராசி அதிபதி நல்லா இருந்தே போகும். அப்படி நம்ம இருக்கிற இடம் நல்லா இருந்தாவே எல்லாமே யோகமா வேலை செய்யும். ஏன் அப்படி சொல்றோம்? வீடு கொடுத்த போய் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருந்தார். யாரு? இது மாதிரி செவ்வாய் சனி சேர்க்கை இருந்துச்சு. எப்படி? செவ்வாய் சனி சேர்க்கை 5ஆம் இடத்துல இருந்துச்சு. ஆழ்மன எண்ணங்கள் மனசு உங்கள்ட்ட தெளிவா இருந்துச்சா? நான் இப்படிதான் விருச்சிக ராசி கேட்டேன். இவங்களை மாதிரி யாரும் யோசிக்க முடியாது. இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாதுங்க. இது வந்து எப்போதுமே இந்த விருச்சகத்துடைய குணம் அப்படியே இருக்கும். சூரியன் மட்டும் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கும் இந்த வைகாசி பாசம் ஃபுல்லாவே. இப்படி 10ஆம் வீட்டு அதிபதியான உங்களுடைய பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை பார்க்கக்கூடிய அதிபதி பார்த்துருக்காரு. நிறைய பேர் அரசாங்க வேலைக்கு எழுதுனீங்கன்னா எக்ஸாம் மட்டும் எழுதுனா மட்டும் போதும், ரிசல்ட் செம்ம ரிசல்ட். தலைக்கு மேல கடன் இருக்கு. இப்படி தலைக்கு மேல கடன் இருக்கு. இதை எப்படி பேஸ் பண்ண போறேன்? ஏன்னா 2ம் 5ம் 8ல உங்களுடைய வாக்கு ஜாமீன் போட்டு எத்தனை பேர் மாட்டிருப்பாங்க மட்டும் தெரியும். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமலை என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, நம்ம பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவியில ஃபர்ஸ்ட் வாட்டி சேனலை பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க. வரக்கூடிய வைகாசி மாசம் எப்படி? வைகாசி பிறந்தா வள்ளி பிறக்கும். யாருக்கு? அம்மன் அருள் டிவியில. உங்க லைஃபுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஒரு தேர்ச்சி தான் நம்ம பார்க்க போறோம். வைகாசி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்கு அதுக்கான பதிவு தான் அது. ஏன்னா அந்த வைகாசி மாசத்துலதான் ரொம்ப விசேஷம் எடுத்தா வைகாசி விசாகம் எல்லாம் பாத்தீங்க. முருகபெருமானுக்கு வைகாசி விசாகங்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும். இதான் அந்த மாசத்துடைய நிகழ்வுகள். வைகாசி 15க்கு அப்புறம் தான் உங்களுக்கு முகூர்த்தமே வருது. எல்லாம் பாருங்க, வைகாசி மாசம் 15ஆம் தேதி அக்னி, அதாவது அக்னி சொல்லுவாங்கல்ல, அது நிவர்த்தி ஆகுது. அக்னி வெயில் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய நாள், அக்னி நட்சத்திரம் முடியக்கூடிய நாள். நான் சொன்ன டேட் தான் வைகாசி 15ஆம் தேதி. 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு முகூர்த்தம் வருது. எப்படி? வளர்பிறை முகூர்த்தம். இந்த முகூர்த்தத்துல திருமணங்கள், சுபகாரியங்கள் எல்லாமே பண்ணிக்கங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை ஒரு முகூர்த்தம் வருது. எப்ப? வைகாசி மாசம் 21ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது, 24ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது. இது தேய்பிறை முகூர்த்தமாக இருக்கு. இதான் அந்த மாசத்துடைய விசேஷ காலங்கள். பொதுவா அம்மன் அருள் டிவியில தொடர்ந்து மாத பலன், ஆங்கில மாதம், தமிழ் மாதம் எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, பொதுவாக விருச்சிக ராசி காலபுருஷனுடைய 8வது ராசி தான் இந்த விருச்சிக ராசி. எப்படி? காலச்சக்கரத்தின் 8வது ராசி. பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க விருச்சிக ராசியை பொறுத்தவரை. இவங்களை மாதிரி யாரும் யோசிக்க முடியாது. இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாதுங்க. இது வந்து எப்போதுமே இந்த விருச்சகத்துடைய குணம் அப்படியே இருக்கும். மைண்ட்ல ஏதாச்சும் திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்க. நிறைய பேர் பாருங்க, இந்த ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுவாங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாமே இந்த விருச்சகத்துடைய தொடர்பு அதிகமா இருக்கும். வெளிநாடு, வெளியூர் பல பிசினஸ் பண்ணக்கூடிய திறமையான குணம் எல்லாமே குணம் இருக்கும். ஆனா இவங்க உங்கள்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க, ஆனா குணம் வந்து வேற மாதிரி அவங்க ஒரு சிந்தனை எல்லாம் போயிட்டே இருக்கும் விருச்சகத்தை பொறுத்தவரை. ஆனா பழகி பார்த்தா ஒரு அன்பான குணம் இருக்கும். இது வந்து விருச்சகத்தோட எப்போதுமே இயல்பான குணம். அப்படிப்பட்ட விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய வைகாசி மாத பலன் அம்மன் அருள் டிவியில. இப்படி வைகாசி மாசம் அம்மன் அருள் டிவியில உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகம் இருக்குது அதுக்கான பதிவு தான் இது. தயவு செய்து சொல்றேன், இது ஒரு பொது பலனை மட்டும் கொண்டு போங்க. உங்க ஜாதகத்தை பாருங்க, தசாபுத்தியை பாருங்க, எந்த கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்குன்னு பாருங்க. அதை பார்த்துக்கிட்டு நீங்க பலனுங்க. மாத பலன் பார்க்கும்போது நம்ம எல்லா வீடியிலும் சொல்றதுதான். ஜாதகத்தை பார்க்காம தசாபுத்தியை பார்க்காம மேட்ச் பண்ணா சரியான ஒரு பலன் கொடுக்காது. சில பேர் சொல்றீங்களா, நீங்க சொல்றது எனக்கு சொல்றாப்புல இருக்குன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா, அவங்காண்டி சொல்றேன். உங்க ஜாதக தசாபுத்தி இருக்கும். சில பேர் பாருங்க, உங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டே இருப்பீங்க, நிறைய இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, ஆனா எந்த ஒரு மாற்றம் இல்லைன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அவங்களுக்காண்டி சொல்றேன். உங்க ஜாதகத்தை பாருங்க, எந்த கிரகம் யோகம்னு பாருங்க, எந்த கிரகம் பலவீனம் பாருங்க. யோகமான கிரகத்தை உடம்புல ஆக்டிவேஷன் பண்ணுங்க, பலவீனமான கால கிரகத்துக்கு பரிகாரம் பண்ணுங்க. வேலை முடிஞ்சு. பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா பரிகாரத்துல குறைக்க முடியும்.
அதனாலதான் எல்லா வீடியோலும் சொல்றோம், ஒரு பொதுப்பலன் போது நம்ம எல்லா வீடியும் கொடுக்க காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இப்ப கிரக அமைப்பு பக்காவா இருக்கு இந்த வைகாசி மாசத்துல. இப்படி வைகாசி மாசத்துல கிரகம் சூப்பரா இருக்கு. கிரகம் இப்ப பார்க்கும்போது 4ஆம் இடத்துல பாருங்க ராகு பகவான் இருக்காரு. 4ஆம் இடத்துல ராகு பகவான், 5ஆம் இடத்துல சனி பகவான், 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஆட்சி பலம். உங்க ராசி அதிபதி ஆட்சி பலமா இருந்து சூப்பரா இருக்கும். அடுத்து 7ஆம் இடத்துல சூரியன் புதன் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கும். இதை விட சூப்பர் டபுள் மடங்காக வேலை செய்யும். அடுத்து பாருங்க 8ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல கேது பகவான், ராகு கேது கேந்திர யோகத்துல. இந்த மாசம் 2 கிரக பிரிச்சு வருது. கரெக்டா வைகாசி மாசம் 15ஆம் தேதிக்கு பிறகு சொந்த வீட்டுக்கு போறாரு புதன். 25ஆம் தேதி பிறகு சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துக்கு வர 9ஆம் இடத்துக்கு வராரு பாக்கியஸ்தானத்துக்கு கடகத்துக்கு. இதுதான் கிரக அமைப்பு. நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம ராசி அதிபதி நல்லா இருந்தே போதும். அப்படி நம்ம இருக்கிற இடம் நல்லா இருந்தாவே எல்லாமே யோகமா வேலை செய்யும். ஏன் அப்படி சொல்றோம், வீடு கொடுத்த போய் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருந்தார் யாரு, இது மாதிரி செவ்வாய் சனி சேர்க்கை இருந்துச்சு. எப்படி செவ்வாய் சனி சேர்க்கை 5ஆம் இடத்துல இருந்துச்சு. ஆழ்மன எண்ணங்கள் மனசு உங்கள்கிட்ட தெளிவா இருந்துச்சா? நான் இப்படிதான் விருச்சிக ராசி கேட்பேன். உங்களுடைய சிந்தனை உங்கள்கிட்ட நல்லா இருந்துச்சா? நல்ல சிந்தனையோட இருந்தீங்களா? ஒரு குழப்பம் இல்லாம இருக்க முடியுது உங்களால இருக்க முடிஞ்சுச்சா? 45 நாள் உங்களால குழப்பம் இல்லாம இருக்க முடிஞ்சுச்சா? சகோதர உறவு, உங்களுடைய தாய்மாமா உறவு, அடுத்து வீடு இடத்துல பூமியில ஏதாச்சும் விற்க முடியாது ஒரு சொத்துல ஒரு வில்லங்கத்தை பாக்குறது எல்லாமே இருந்துச்சா? வண்டி வாகன வீண் செலவு இருந்துச்சா? யாருக்கு சனி பகவான் கெட்டு போயிருந்தால் இந்த செவ்வாய் சனி சேர்க்க 5ஆம் இடத்துல ஒரு அளவில்லாத ஒரு சிந்தனை கொடுத்து ஒரு குழப்பத்தை கொடுத்து தடுமாற்றத்தை கொடுத்து வச்சிருக்கும். அது படிக்கக்கூடிய மாணவியா இருந்தாலும் சரி, மாணவா இருந்தாலும் சரி, இது எல்லாமே வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் வேலை போயிருக்கும். நல்ல வேலையா பார்த்துருப்பீங்க. 45 நாள் ரொம்ப கஷ்டப்படுறாப்புல ஒரு நிலைமையை தள்ளி இருக்கும். நான் சொல்றது ஜாதகத்துல தசாபதி சரியில்லாத நபர்கள்லாம் இந்த சனி பவன் சரியில்லையோ இல்ல செவ்வாய் பவன் சரியில்லையோ இந்த செவ்வாய் சனி சேரும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கும். நான் ஏன் சொல்றேன்னா, அம்மன் ஒரு டிவியில விருச்சிக ராசி என்பது நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. உங்கள்கிட்ட நல்ல சிந்தனை இல்லை, ஒரு குழப்பத்திலே இருக்கீங்க, கரெக்டா ஒரு முடிவெடுத்து பண்ண முடியல. அம்மாவுக்கு சகோதர உறவுக்கு ஏதாச்சும் செலவோ தடையோ தாமதமோ எடுக்கக்கூடிய முயற்சியோ வழக்கோ ஏதோ ஒரு தடங்களை நீங்க பார்த்தீங்க. தலைக்கு மேல கடன் இருக்கு, அப்படி தலைக்கு மேல கடன் இருக்கு. இதை எப்படி பேஸ் பண்ண போறேன்? ஏன்னா 2ம் 5ம் 8ல உங்களுடைய வாக்கு ஜாமீன் போட்டு எத்தனை பேர் மாட்டிருப்பாங்க மட்டும் கேட்டுங்க. ஆனா இந்த நேரம் உங்களுக்கு பாதிக்காது. நான் சொல்லிடுறேன் என்ன காரணம்னு சொல்லிடுறேன். சூரியன் மட்டும் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கும் இந்த வைகாசி பாசம் ஃபுல்லாவே. இப்படி 10ஆம் வீட்டு அதிபதியான உங்களுடைய பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை பார்க்கக்கூடிய அதிபதி பார்த்துருக்காரு. நிறைய பேர் அரசாங்க வேலைக்கு எழுதுனீங்கன்னா எக்ஸாம் மட்டும் எழுதுனா மட்டும் போதும், ரிசல்ட் செம்ம ரிசல்ட். வைகாசிக்குள்ள திருமணமும் அரசாங்க வேலைக்கும் 2க்கும் செம்ம நேரம். ஒரு வரக்கூடிய கணவர் அரசாங்க வேலை உள்ள கணவரை வருவாரு, இல்ல அரசாங்கம் பார்க்கக்கூடிய மனைவியா வருவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு தலைமை பொறுப்பு உள்ள கணவன் மனைவி உங்களுக்கு வரணும் உங்க வாழ்க்கையில் இந்த வைகாசி மாசம் கல்யாணம் பண்ணினால். இல்லைன்னா உங்க குடும்பத்துல கணவனுக்கு மனைவிக்கு யாருக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும். இதை எழுதியே கொடுக்கலாம். ஜாதக ரீதியில இந்த சூரியன் யோகமா இருந்தா இப்ப முயற்சி பண்ணுங்க. நீங்க அரசாங்க வேலைக்கு மட்டும் முயற்சி பண்ணக்கூடாது. ஒரு தனியார் நிறுவனத்துல ஒரு ப்ரமோஷனுக்காண்டி நம்ம வெயிட் பண்ணோம்னா அதையும் நீங்க மூவ் பண்ணணும். என்ன காரணம் தெரியுமா? உங்க ராசி அதிபதி 6ஆம் இடத்துல பாருங்க வேலை உத்தியோகஸ்தானத்துல போய் பலமா உட்கார்ந்துருக்காரு. அப்ப நல்ல வேலையை இப்ப கொடுத்த பாப்பார். கண்டிப்பா இந்த 45 நாள் கொடுக்க பாப்பார். இந்த வைகாசி மாசம் முடியறதுக்குள்ள உங்களுக்கு வேலை உத்தியோகம் வரணும். இது விதி. ஆனா ஜாதகத்துல இருந்தாதான், இல்லைன்னா வராது. உங்க ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணி கண்டிப்பா நிவர்த்தி பண்ணி வேலையை வாங்க பாருங்க. இது என்னுடைய கருத்து. காதல் திருமணமா 2வது திருமணம் எல்லாமே ஓகே ஆகும். நீங்க கவலையப்படாதீங்க. திருமண வாழ்க்கை எந்த ஒரு தரகம்னு சொல்ல மாட்டேன். உங்க மனசுக்குள்ள ஏதாச்சும் நம்ம வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், சொத்து வாங்கணும் ஆசை இருந்தா இப்ப வாங்கிக்கலாம். செவ்வாய் ஆட்சி பலமானால சொல்றேன், அவரும் கேதுவோட சாரத்துல போறதுனால சொல்றேன். அப்ப இடம் பூமி வாங்குறது 10ஆம் வீட்டு சாரத்துல போகலாம். இடம் பூமி சொத்து வாங்கலாம். அதுக்கான நேரம் இருக்கும். அதில் உள்ள வழக்குல நீங்க ஜெயிப்பீங்க. அரசாங்கம் பாக்குறதுனால உங்க மேல எந்த ஒரு இடம் பூமி சம்பந்தப்பட விற்க முடியாத கேஸ் இருந்தாலும் அந்த கேஸை ஜெயிச்சு அந்த இடத்த விற்று உங்க மேல காசாக்க முடியும் இப்ப உள்ள நிலைமை.
சொந்தமா தொழில், வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் செம்மையா இருக்கு. இந்த வைகாசி மாசத்துல இந்த விருச்சிக ராசிக்கு நான் கெட்டது சொல்ல முடியலைங்க. நான் எல்லாமே நல்லதா காட்டுது. என்னை பொறுத்து நான் எல்லாமே நல்லதா நினைங்க. கண்டிப்பா உங்கள்கிட்ட ஒரு திறமை இருக்கு. உங்க மனசுக்குள்ள ஒரு லட்சியம் ஓடிக்கிட்டே இருக்கு. அதை வெளியில கொண்டாங்க. உங்களால முடியும். யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. உங்களுக்கு மட்டும்தான் கர்மா இருக்கும்னு நினைக்காதீங்க. எல்லாத்துக்குமே ஒரு கர்மா வேலை செய்யும். எஸ்ஸா பூர்த்தியை பொறுத்துதான் இங்க பலன் வேலை. அதனாலதான் புது பொண்ணு அம்மன் வீடு அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஒண்ணும் இல்லை, இப்ப கமிஷன் வியாபாரம், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஆசிரியர் வேலை, இந்த துறை எல்லாமே நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகணும். இப்போ ஒன்றும் இல்லை, எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டு பாருங்க, லோன் சேங்ஷன் ஆகும். உடம்பு ரீதியாக மன ரீதியாக ஒரு குழப்பம் இருந்தால் இப்போ சரியாகும். உடம்பு ஆரோக்கியம், ஹெல்த் செம்மையா இருக்குன்னா உங்களுடைய ராசி எப்படி ஆட்சி பலத்துல இருக்காரு. அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாருன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை நீங்க பார்க்க போறீங்க. நல்ல ஒரு அமைப்பா உங்களுக்கு வரப்போகுது. இது இந்த வைகாசி மாசம் சொல்றேன். நல்ல காரியம், நல்ல விஷயம், நிறைய விஷயம் நடக்கும் லைஃப்ல. கொஞ்சம் நண்பர்கள், கூட்டாளி மட்டும் கொஞ்சம் பார்த்து பழகும். மற்றபடி எல்லாமே யோகமா இருக்கும். இப்ப எடுங்க லாட்டரி சிட்டி யோகத்தை. இந்த குரு சுக்கிரன் இணையரால சொல்றேங்க, கண்டிப்பா லாட்டரியும் அடிக்குங்க. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை கூட வரைய பண்ணாதீங்க. ஜாதகம் வெற்றி நிச்சயமா இருக்கும். என்ன காரணம் தெரியுமா? 2க்கும் 5 கூட யாரு? குரு தான். 12ஆம் வீட்டு யாரு? சுக்கிரன் தான். அது எப்ப எங்க இருக்கு? 8ஆம் இடத்துல இருக்கு. 12 கூட 8ஆம் இடத்துல விபரீத ராஜை வந்து உண்டு பண்ணும். அப்ப வெளிநாட்டுல உள்ளவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதி கண்டிப்பா லாட்டரி சீட் எடுத்து அடிக்குங்கிறது விதி. அப்ப ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணாவே கண்டிப்பா லாட்டரி எடுத்துடலாமே. பர்ஃபெக்டா வேலை செய்யுதே. இப்ப கரெக்டா மூவ் பண்ணா கண்டிப்பா உங்களை முடியும். இப்ப லாட்டரி யோகம் கண்டிப்பா இருக்குது. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகம் மூவ் பண்ண வெற்றி நிச்சயமா இருக்கும். இப்ப நட்சத்திர ரீதியா பார்த்தோம்னா முதல் நட்சத்திரம் வந்து பார்க்கும்போது இதுல கரெக்டா விசாக நட்சத்திரம். இதுலயுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போறோம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். நீங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க. எப்படி எது வந்தாலும் பயப்படாதீங்க. எல்லாமே நல்ல ஒரு விஷயமா விசாக நட்சத்திரம் எல்லாத்துக்கும் யோகமா வேலை செய்யும். நிறைச்ச காரியத்தை சாதிப்பீங்க. இந்த குரு சுக்கிரன் நினைவு இருக்கு பாத்தீங்களா? 8ஆம் இடத்துல விபரீத ராஜ்யத்தை உண்டு பண்ணும். ஒண்ணும் இல்லை, வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம். ஏன்னா நிரந்தரம் வேலை இல்லை, நிரந்தர வருமானம் இல்லை, குடும்பத்தில் செலவா இருக்கு, நிறைய பிரச்சனையா பார்த்துட்டு நிறைய பேர் விசாரணத்தில் கொடுத்தீங்க. ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் வந்து விசாரத்தில் பிறந்தவங்க மட்டும்தான். இப்போ ஒரு நல்ல ஒரு திடமான ஒரு நிலைமைக்கான ஒரு வீணை. குரு வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. அதனால வெளிநாடு, வெளியூர், வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, நல்ல ஒரு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றது, படிப்புகள் ஒரு மாற்றம் போறது, எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆசிரியர் வேலை, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, கமிஷன் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தாரு. அடுத்த அனுச நட்சத்திரம். நல்லா உழைக்கக்கூடிய திறமை உங்கள்ட்ட நிறைய இருக்கு. உங்க உழைப்பை மட்டும் விட்டுறாதீங்க. எப்போதையும் உழைப்பை போட்டுக்கிட்டே இருங்க. எல்லாமே நல்லதா வரும். உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா அந்த செவ்வாய் சனியை விட்டு செவ்வாய் தாண்டிட்டாரு. நல்லா பாருங்க, இடம், வெளிநாடு, வெளியூர், வேலை இதுல ப்ரொமோஷன், திடீர் யோகம், இந்த சொந்த ஊர்ல குடியுரிமை பிரச்சனை உள்ளது, இந்த விசா பிரச்சனை உள்ளது எல்லாமே சரியாகும். வெளிநாட்டை வேலை பார்க்குறவங்க, இரும்பு சார்ந்த வேலை, மெக்கானிக்கல் வேலை, நிறைய இந்த கமிஷன் வியாபாரம், இடபூமி வாங்கி விற்கக்கூடிய வேலை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு. யாருக்கு? அனுசத்திர பிறந்தவருக்கு. அடுத்து கேட்டை நட்சத்திரம் பிறந்தவங்க. பயங்கரமான திறமையான குணம் இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும், எந்த காரியத்தை எப்படி பேசி சாதிக்கணும், பயங்கரமா அறிவை திங்க் பண்ணுவீங்க. இனிமே எல்லாமே யோகமா வரும் பாருங்க. எடுத்த காரியம் எல்லாமே சூப்பரா இருக்கும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. கேட்ட நட்சத்திரம் கொட்டை கட்டி வாழணுங்க. குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண பேச்சு, நல்ல ஒரு சுப செலவு, சுபகாரியங்கள். ஏன்னா புதன் சொந்த வீட்டுக்கு போறப்ப வெளிநாடு, வெளியூர் நல்ல ஒரு மாற்றத்தை, ஐடிஐ பேங்க்ல வேலை பார்க்கணும், எல்லாரும் நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. எடுத்த காரியம் எல்லாமே வெற்றி. ஏன்னா கேட்ட நட்சத்திரம் எல்லாமே நல்ல யோகமா காட்டுது பாருங்க. கெட்ட விஷயம் இனிமே வராது. ஆனா சுப செலவு, சுபகாரியம் நிறைய விஷயம் பண்ணிக்கணும். 15 அப்புறம் வீடு கட்டுறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, இடம் மாற்றம் பண்றது, தொழில் மாற்றம் பண்றது எல்லாமே பண்ணிக்கலாம். வரக்கூடிய வைகாசி மாத பலன் விருச்சக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு விபரீத ராஜயோக மாதமாகவே அமைகிறது.